என் கணவருக்கு மறதி நோய் ஏற்பட்ட போது என் உலகமே தலைகீழாக மாறியது. அவர் நடந்து கொள்ளும் முறை, அவரது மொழி மற்றும் அவரது ஞாபக சக்தி அனைத்தையும் அது மாற்றியது. இதற்கு முன் அவர் வலிமையாகவும் சுதந்திரமாகவும் இருந்தார். இப்போது ஆடை அணிந்து கொள்ள அவருக்கு எனது உதவி தேவைப்படுகிறது. மேலும் அவர் தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வெளியே செல்வதை நிறுத்திவிட்டார். நான் கவலைப்பட்டேன். அத்துடன் கணவர் மீது விரக்தியும் அடைந்தேன். நாங்கள் நிறைய வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தோம். சில சமயங்களில் அவர் கோபமடைந்தார். இதற்கு முன் அவர் இப்படி இருந்ததில்லை. எங்கள் குழந்தைகளும் அவரை கவனித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் உதவி கேட்பது எனக்கு குற்ற உணர்வை தருகிறது. அவர்களுக்கென்று தனியாக குடும்பங்களும் பணிச்சுமைகளும் உள்ளன. நான் அவர்களின் வாழ்க்கையில் குறுக்கிட விரும்பவில்லை. அவர்களுக்கும் இது கஷ்டமாக இருக்கிறது. காலப்போக்கில் அவரது அறிகுறிகள் மோசமடைந்து விட்டன. அத்துடன் என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் சோர்வாகவும் பதற்றமாகவும் இருப்பதாக உணர்ந்தேன். செய்வது எது சரியானது என்று தெரியவில்லை. நாம் மருத்துவரிடம் செல்வோம் என்று என் மகள் வற்புறுத்தினாள். மருத்துவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று நான் பயந்தேன். ஆனால் என் மகள் சந்திப்பு ஏற்பாடு ஒன்றை செய்வதற்கு என்னை ஒத்துக்கொள்ள வைத்தாள். மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்தார். அவை என் கணவருக்கு மூளையசதி நோய் இருப்பதை உறுதி செய்தன. அதன் பிறகு மேலும் சில முறை மருத்துவரை பார்த்தோம். நிறைய தகவல்கள் கிடைத்தன. என் கணவரின் நினைவாற்றலுக்கு உதவும் மருந்தை மருத்துவர் பரிந்துரைத்தார். இதனால் அவரை பராமரிப்பது சற்று எளிதாகிவிட்டது. மருத்துவர் எனக்கான முதியோர் பராமரிப்பு மதிப்பீடு ஒன்றை பரிந்துரைத்தார். உதவியை ஏற்றுக்கொள்வது எனக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் என் மகள் முடிவை எடுத்தாள். அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து என் கணவரை மதிப்பீடு செய்து எங்களுக்கு தேவைப்படும் போது எங்கள் மொழியில் மொழிபெயர் துறைப்பாளர் ஒருவரையும் வழங்கினார்கள். இல்ல பராமரிப்பு தொகுப்பு ஒன்றை பெற சில மாதங்கள் ஆயின. முதியோர் பராமரிப்பு பணியாளர்கள் எங்கள் வீட்டுக்கு முதலில் வந்தபோது என் கணவர் சந்தேகப்பட்டார். அவர்களை பற்றி அறிந்து கொண்டவுடன் அவர்களை தனக்கு உதவுவதற்கு அவர் அனுமதித்தார். ஒரு வழக்கு மேலாளர் என் கணவருக்கு தினசரி வீட்டு பராமரிப்பை ஏற்பாடு செய்ய எனக்கு உதவினார். அத்துடன் அந்த நாளில் அவர் கலந்து கொள்ளக்கூடிய செயற்பாட்டு குழுக்கள் மற்றும் நான் சேரக்கூடிய ஒரு பராமரிப்பாளர் ஆதரவு குழுவை பற்றியும் என்னிடம் கூறினார். என் கணவர் தயக்கத்துடன் ஒரு செயல்பாட்டு குழுவில் சேர்ந்தார். முதலில் நான் அவருடன் சென்றேன். ஆனால் காலப்போக்கில் அவர் சொந்தமாக செல்ல ஆரம்பித்தார். அவர் பிறருடன் சேர்ந்திருப்பதை விரும்புகிறார். இப்போது நான் எனக்கென ஒரு நாளை வைத்துக் கொள்ள முடிகிறது. அவருக்கு இரவில் தூங்குவதில் சிக்கல் உள்ளது. சில இரவுகளில் மணிக்கணக்கில் விழித்திருப்பார். இது எங்கள் இருவரையும் சோர்வடையச் செய்தது, எரிச்சல் மூட்டுகிறது. வழக்கு மேலாளர் என் கணவருக்கு குறுகிய ஓய்வு பராமரிப்புக்கு ஏற்பாடு செய்ய உதவினார். அவர் தற்போது சில இரவுகளை மருத்துவ இல்லம் ஒன்றில் கழிக்கிறார். நாங்கள் நிரந்தர மருத்துவ இல்ல பராமரிப்பு குறித்து பேசினோம். ஆனால் நாங்கள் இன்னும் அதற்கு தயாராகவில்லை. இப்போதைக்கு வீட்டு உதவியும் குறுகிய ஓய்வு பராமரிப்பும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உதவி கேட்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் வெட்கப்பட வேண்டியதில்லை என்று நான் இப்போது மற்ற பராமரிப்பாளர்களிடம் கூறி வருகிறேன். ஆதரவு சேவைகளை ஏற்பாடு செய்ய நேரம் எடுக்கும். ஆனால் உதவி புரிவதற்காக அவை உள்ளன. நீங்கள் பராமரிப்பாளர் ஆதரவு குழுக்களில் சேரலாம். அத்துடன் மறதி நோயுடன் வாழும் உங்கள் அன்புக்குரியவருக்கு வீட்டினுள் கிடைக்கும் ஆதரவு அல்லது குறுகிய ஓய்வு சேவைகளை அணுகலாம். முன்கூட்டிய பராமரிப்பு திட்டமிடலுக்கு உதவும் தகவல்களும் கிடைக்கின்றன. உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையிலான உதவிகளை நீங்கள் முடிவு செய்யவும், உங்கள் மருத்துவரிடம் பேசவும், எனக்கான முதியோர் பராமரிப்பை தொடர்பு கொள்ளவும். மேலதிக தகவல்களுக்கு இந்த இணையதளத்திற்கு செல்லவும்.